சாயிராம். நிச்சயமாக இதை நீ பார்ப்பாய் என்று எனக்கு தெரியும். என் அன்புக்கு பாத்திரமானவள் நீதானே. இதை கேட்கும் நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாகப் போகிறது. நற்செய்தி வரவிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். நற்செய்தி வந்துவிட்டதா என்ற குழப்பத்தோடு இதை கேட்காதே, பார்க்காதே. இதோ நம்பிக்கையோடு கேள். உனக்கான நற்செய்தி வரவிருக்கிறது. சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகு. உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்துமே அந்த இறைவனால் கொடுக்கப்பட்டதுதான். இங்கு எதுவுமே நிரந்தரமே அல்ல. அனைத்துமே வந்த வழியாகவே திரும்ப செல்ல வேண்டியதுதான். அதுதான் வாழ்க்கையின் நியதி. கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அனைத்துமே வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் வேண்டும், திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே உன்னை வெளிப்படுத்து. நேர்மறையாகவே உன் எண்ணத்தை வளர்த்துக்கொள். எப்பொழுதுமே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த நிகழ்வுகளால் நம் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துவிடுமோ, ஏதாவது தவறாகிவிடுமோ என்று பதட்டத்தோடு எப்பொழுதுமே பயந்து கொண்டே இருக்கிறாய். அந்த நிகழ்வுகளில் இருக்கும் நேர்மறையான பக்கத்தை பார்க்காமல் எதிர்மறையான பக்கத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனம் இவ்வளவு பதப்பதைக்கிறது. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உனக்கு பாதிப்பை மட்டுமே தரும் என்பதில் உறுதியாக இருக்கிறாய் எப்பொழுதுமே. என் அன்பு பிள்ளையே, அனைத்து நிகழ்வுகளிலும் நேர்மறையும் இருக்கும், எதிர்மறையும் இருக்கும். வாழ்க்கை என்றாலும் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கத்தான் செய்யும். நீ ஏன் எப்பொழுதும் எதிர்மறை மட்டுமே பார்க்கிறாய்? கஷ்டத்தை மட்டுமே பார்க்கிறாய்? பாதிப்பு வந்துவிடுமோ என்று எதிர்மறையாகவே சிந்திக்கிறாய். துன்பத்தை மட்டுமே வரவேற்பது போல துன்பத்தை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது நடந்தாலும் நேர்மறையாக இரு. சந்தோஷமாக மனதை வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். அப்படி இருக்கும் மனமே எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கும். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்பாடாக ஆகின்றது. நீ இப்பொழுது இருக்கும் நிலைக்கு உன் எண்ணங்கள் தான் காரணம் என் பிள்ளையே. நீ ஆழ் மனதில் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு வேண்டும் என்பதை விட எனக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றிதான் அதிகமாக சிந்திக்கிறாய். ஆனால் இந்த பிரபஞ்சம் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை நம்மிடம் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு
அதன்படி உன்னுடைய எண்ணங்களை வளர்த்துக்கொள். ஓரிரு நாட்கள் உன் எண்ணங்களை கவனிக்க முயற்சி செய். நீ பயப்படுபவற்றை பற்றி, கவலைப்படுபவை பற்றி, உனக்கு தேவையில்லாததை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று முயற்சி செய், கவனிக்க முயற்சி செய். அல்லது உன் வாழ்வில் நடந்த மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளைப் பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்பதை கவனிக்க முயற்சி செய். நீ எதை பற்றி அதிக நேரம் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதைதான் ஈர்க்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள். உன் மனதின் முதன்மையான நிலையே நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை. இந்த நிலையே உன் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடந்த காலத்தில் வாழ்வது எந்தவித பயனும் அளிக்கப் போவதே இல்லை. அது நம்மில் மேலும் மேலும் எதிர்மறை எண்ணங்களை தான் தோற்றுவிக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் எதிர்காலமும் அது போலவே அமையும். ஒரு மகிழ்வான எதிர்காலம் அமைய உன்னுடைய இன்றைய நிலை மிகவும் முக்கியமானதாக ஆகிறது என் பிள்ளையே. இன்று உன் மனதில் முதன்மையாக நேர்மறை எண்ணங்களுடன் ஒரு மகிழ்வான மனநிலையில் வாழ்ந்தால் அதே போன்ற ஒரு எதிர்காலத்தை நீ உருவாக்குகிறாய் என்பதை புரிந்து கொள். இதுதான் ஈர்ப்பு விதியின் அடிப்படையாகவே செயல்படுகிறது. இதை கொண்டு உன் வாழ்வில் நீ எதை வேண்டுமானாலும் பெறலாம். அது மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும், செல்வமாகவும் இருக்கட்டும், ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும், அன்பாகவும் இருக்கட்டும், உறவுகளாகவும் இருந்துவிட்டு போகட்டும். ஒரு எல்லையற்ற ஆற்றல் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் உடல், மனம், உணர்வு எல்லாமே எல்லையற்ற ஆற்றல் கொண்ட பெரும் சக்தி என்பதை புரிந்து கொள். அதுபோலவே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஆற்றல் கொண்ட பெரும் சக்திதான் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்வில் எதை வேண்டுமானாலும் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறலாம். உன் மனம் உன் வசமாகிவிடும். நீ சொன்னதை கேட்கும் உன் மனம் சொல்வதை இந்த பிரபஞ்சமே கேட்கும். புன்னகை செய்து பழகு, பூக்களின் அழகை பெற்றுவிடலாம். மரியாதை கொடுத்து பழகு, மனிதனாகவே வாழ்ந்து விடலாம். தர்மம் செய்து பழகு, உன் தலையெழுத்தே மாற்றிவிடலாம். உன் தலையெழுத்தே மாறியும் விடும். நம்பிக்கையோடு இந்த சாயின் வரத்தை பெற்றுக்கொண்டால் நீ எங்கிருந்தாலும் நீ நினைத்தது நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே நிகழும். என் பாதை மட்டும் இவ்வளவு கடினமாக இருக்கிறதே, என் பாதைகளில் எப்பொழுதும் கற்களும் முற்களும் மட்டுமே நிறைந்து இருக்கிறதே, நான் எப்படி என் பாதையை கடப்பேன் என்று என்னிடம் வந்து கேள்வியாக கேட்கிறாய். உன் பாதையை வடிவமைத்தவனே நான்தான். அந்த பாதையில் உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அதில் பூக்களால் நிறைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கடினமான பாதையை மாற்றி அதை இலகுவான பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை நான் செய்து விடுகிறேன். தைரியமாக இரு. நீ செல்லும் வழியில் உன் பாதை சரியாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்த்து உன் பயணத்தை தொடராதே. உன் பயணம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடையலாம் என்ற சிந்தனை அனைத்தையும் நான் செய்துதான் உன் பாதையை நான் வடிவமைத்து இருக்கிறேன். அதை விடுத்து நான் வடித்த பாதையில் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. எதையும் எதிர்பார்த்து எடுத்து வைக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக பார்த்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே எதிர்பார்த்து நம் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது நிறைவேறவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால் அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். எதையுமே வாழ்க்கையில் எதிர்பார்க்க கூடாது என்பதை விளக்கும் விதமாக ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு துறவி ஒருவர்
தன் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது சீடர்கள் துறவியிடம் கதை கூறுமாறு கேட்டனர். அதற்கு அந்த துறவியும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் புகட்டும் வகையில் கதை சொல்ல ஆரம்பித்தார். அது என்னவென்றால், ஒரு வியாபாரி ஒருவன் ரோட்டில் நடந்து கொண்டு சென்றான். அப்போது அந்த வியாபாரிக்கு எதிரே வந்தவன் அவனை நிறுத்தி, என்னை ஞாபகமுள்ளதா என்று கேட்டான். பின், உங்களுக்கு என்னை நினைவு இருக்கிறதோ இல்லையோ, 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த நகரத்திற்கு வந்தபோது நான் என்னிடம் பணம் இல்லை என்று உங்களிடம் பணம் கேட்டேன். அதற்கு நீங்களும் என்னிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒருவரின் வெற்றி பாதையில் செல்ல இது உதவட்டும் என்று வாழ்த்தி கொடுத்து உதவி புரிந்தீர்கள் என்று அவருக்கு ஞாபகப்படுத்தினான். அந்த வியாபாரியும் யோசித்து பின் அந்த வியாபாரி, ஆம், நினைவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி, வேறு என்ன சொல்லுங்கள் என்று ஆவலோடு கேட்டான். அதற்கு அவன், இல்லை, எப்படி அப்போது எனக்கு பணம் கொடுத்து உதவி புரிந்தீர்களோ அதேபோல் இப்போதும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க முடியுமா என்று கேட்டான். அந்த வியாபாரி இப்படி கேட்டதும் வியந்து போனான் என்று அந்த துறவி கதையை சொன்னார். பின் தன் சீடர்களிடம், ஒருவர் தமக்கு ஒருமுறை எதிர்பாராமல் உதவி செய்தால் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும். நாம் எதிர்பார்த்து கொண்டே இருப்பதாலோ யோசித்து கொண்டே இருப்பதாலோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எதையுமே எதிர்பார்க்காதே. நடப்பது நடந்து கொண்டே இருக்கும், கிடைப்பது கிடைத்து கொண்டே இருக்கும், வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும், முடிய வேண்டியது முடிந்தே விடும். எதையும் எதிர்பார்க்காதே. எது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன்னுடைய பிரார்த்தனையை மட்டும் காலடியில் வைத்துக்கொண்டே இரு, இறைவனிடம் வைத்துக்கொண்டே இரு. நீ நினைக்கும் வரை, நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் வரை உன் பிரார்த்தனையை வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய கனத்த மனம் அமைதி பெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வரம். நீ காண்பது, கேட்பது, பழகுவது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க, அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய்.
அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளிலால் துவண்டு மட்டும் போய்விடாதே, உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி நிச்சயமாக மாறும். காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களையும் போட்டு வைத்துக்கொண்டு குழம்பி தவிக்காதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே சென்று கொண்டே இருந்தால்தான் உன் மனதும் வெற்றிக்கான இலக்கை மட்டுமே சிந்தித்திருக்குமே தவிர, ஏதாவது வந்துவிட்டால் உடனே தயங்கி உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. இதை புரிஞ்சு கொண்டவர்களுக்கு வாழ்வு ராஜயோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க
உனக்கு ஏன் மனக்கவலை? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறிக்கொண்டே இருந்தால் அதுவும் உன் காலடியில்தான் என்ற உண்மை உனக்கு ஏறும்போதுதான் புரிய வரும். எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயரத்தை எட்டி பிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தின் உச்சரித்து கொண்டே சாயி பாபாவின் காலடியில் சரணடையலாம். கவலையே படாதே. நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும்.